இன்றைக்கி பருப்பு கீரை தான் வாங்கியிருக்கோம், அதை தான் நம்ம கடைய போகிறோம். பருப்பு கழுவி குக்கரில் போட்டாச்சு. கீரை இதுலேயே பூண்டு வெங்காயம் எல்லாம் கட் பண்ணியிருக்கேன். இது நம்ம தோட்டத்துலேருந்து பறித்த பச்சை மிளகாய். பருப்பு, பருப்பு கீரை, வெங்காயம், தக்காளி, பூண்டு, பச்சை மிளகாய், அவ்வளோதான். இதை மட்டும் போட்டு வேக வச்சு எடுத்துடணும். வேகட்டும், அதுக்குள்ளே வேறு வேலை பார்க்கலாம். மீன் வாங்கிட்டு வந்தேன். இது 100 ரூபா தான். இதில் பாதி மீன் எடுத்து வச்சிட்ருக்கேன். அதே மாதிரி 250 ரூபாய் இந்த இறா. இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணணும். ஃபஸ்ட்டு இப்போ கீரைக்கு நம்ம கொஞ்சமாக மீனை கழுவிக்கலாம். அந்த கவலை மீன் கழுவுறதெல்லாம் சும்மா ரொம்ப சிம்பிளான வேலை பாருங்கள். சும்மா இதை கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம், மீனை வாங்கிட்டு அங்கேயே கொடுத்து 50 ரூபா 30 ரூபா அப்படி க்ளீன் பண்ணுவோம். க்ளீன் பண்ணால் மட்டும் என்ன, நம்ம வீட்டுக்கு வந்து திரும்ப க்ளீன் பண்ணுவோம். அதுக்கு இப்படியே சும்மா அப்படி கற்றுக்கணும், கத்தியிலே கற்றுக்கலாம். அருகாமனை தான் வேணும் இல்லை பாருங்கள், எல்லாம் அப்படி சும்மா அப்படியே எடுத்தாலே போதும், முடிச்சிடும். கத்தியை வந்து இந்த முனையை தான் பிடிக்கணும். ஒரு சில இப்படி போட்டு வறண்டுவாங்க, அப்படி வறண்டக்கூடாது. முனையை பிடிக்க கற்றுக்கிட்டோம்னா சூப்பராக நல்லா வந்துடும். பார்த்துக்க, இதை ஊற்றி க்ளீன் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். அவ்வளோதான், மீனை க்ளீன் பண்ணிட்டேன். பாருங்கள், நல்லா சுத்தமாக இருக்கா. பருப்பு நல்லா வந்துருச்சு. இப்போ அதை தாளிச்சிக்கலாம், கடைஞ்சிட்டு தாளிச்சிக்கலாம். கீரையை தாளிச்சாச்சு, மீனையும் மசாலா போட்டு வச்சுட்டு இருக்கோம். வாங்க, மீன் வாசனை கேட்டுருக்கீங்கன்னு நினைக்கிறவங்களுக்கு இல்லை? சரி, ஓகே, வீடியோ ஓடுது. மீனும் ரெடி, கீரையும் ரெடி. சாப்பிட போகிறோம், வாங்க சாப்பிடலாம்.